புரட்சித் தலைவர் வழங்கிய வீட்டுமனை பட்டாக்களை விற்பனைக்கு வாங்கியவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து திமுக வழங்கியது போல கனிமொழி நடத்திய நாடகம் அம்பலமாகியுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர்களுக்கு ஆரல்வாய்மொழி, இந்திரா காலனி, எம்ஜிஆர் நகர் பகுதியில் பட்டா வழங்கப்பட்டது. வறுமையில் இருந்த மக்களிடம் சொற்ப பணம் கொடுத்து செல்வந்தர்கள் பலர் அந்த இடத்தை வாங்கியுள்ளனர். ஆனால் ஏதோ திமுக முயற்சி செய்து ஆதி திராவிடர்களுக்கு பட்டா வழங்கியது போல கனிமொழி தலைமையில் நாடகம் நடத்தி விளம்பரம் தேடியது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், விளம்பரம் என காலம் கடத்தும் திமுக புதிதாக பட்டா வழங்கியிருந்தால் அதற்குரிய சர்வே எண்ணை வெளியிட தயாரா என முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கேள்வி எழுப்பியுள்ளார். மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றி விழா நடத்துவது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார்.